கேபிசி டாலிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்த்திகள் கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இந்த நம்முடைய பக்தி பாடல் வரிசைகளே நாம் பார்த்து வருகிற அபிராமி அந்தாதி பதிவில் இன்று நாம் பார்க்க இருப்பது 58வது பாடல். நம் மனம் அமைதி பெற இந்த பாடலை நாம் பாடி வழிபடலாம் என்று பெரியோர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே வாருங்கள், இந்த பாடலை நாம் பார்த்து பாடி மகிழலாம். கடந்த பாடல் மெய்யருளே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் அருளை என்று தொடங்கி அருணாம்புயத்து என் சித்தம்புயத்து அமர்ந்திருக்கும் தருணாம்புயம் முலை தையல் நல்லாள் தகைசே நயன கருணாம்புயமும் வதனப்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டி அடியேன் ஒரு தஞ்சமுமே என்று அபிராமிப்பட்டர் தாமரை அம்புயம் என்றால் தாமரை. ஆகவே அன்னையை தாமரையின் வடிவிலே அன்னையினுடைய உறுப்புக்களையும் கண் கை கரங்கள் முதலியவற்றையும் தாமரைக்கே ஒப்பிட்டு முழுவதுமாக இந்த பாடலை அவர் பாடுகிறார். எல்லோரும் பாடுவதற்கு எளிதான வடிவத்திலே நாம் இதை இப்போது பார்த்து நாம் பாடி மகிழலாம். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலை தையல் நல்லாள் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமுல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே என்று அபிராமிப்பட்டார் பாடி பரவசப்படுகிறார். இந்த பாடலுக்கு மேலான புகலிடம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அன்னை அம்பிகையின் தாமரை திருவடிகளைத் தவிர வேறு சரணடைவதற்கு அடியார்களுக்கு வேறு புகலிடம் இல்லை என்று கருத்திலே அபிராமிப்பட்ட இதை பாடுகிறார். வாருங்கள், இந்த பாடலுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பயன் என்பதை நாம் இப்போது பார்த்து விடலாம். அந்த பொருளெல்லாம் மிக எளிது. அருணம் என்றால் சிவப்பு, சித்தம் என்றால் உள்ளம், தருணம் என்றால் இளமை தருணம், புயம் என்றால் தாமரை அரும்பு, தருணாம்புயம் என்றால் தாமரை அரும்பு, தையல் என்றால் பாலாம்பிகை, தகை என்றால் அழகு, தஞ்சம் என்றால் பற்றுக்கோடு அல்லது புகலிடம். ஆகவே அருணாம்புயத்து என்றால் சிவந்த செந்தாமரை மலர் மேலும் மென் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் என் உள்ளத்தாமரையிலும் எழுந்தருளியிருக்கும் தருணாம்புயமுயம் முலை தையல் நல்லாள் தாமரை அரும்பு போன்ற தனங்களையுடைய பாலாம்பிகையாகிய அன்னை அபிராமி நல்லாளை தகைசேர் நயன கருணாம்புயமும் அவளுடைய அழகு சேர்ந்த கருணை வழியும் விழித்தாமரைகளும் வதனாம்புயமும் கராம்புயமும் என்றால் திருமுகத் தாமரையும் திருக்கரத் தாமரைகளையும் சரணாம்புயமும் திருவடி கமலங்களும் ஆகிய பற்றுக்கோடுகள் அல்லார்கண்டி அடியேன் ஒரு தஞ்சமுமே அன்றி வேறு எதுவும் புகலிடம் அடியேன் கண்டிலேன் இல்லை என்று அபிராமிப்பட்டர் பாடுகிறார். ஆகவே இப்போது நாம் பார்த்த பொருள்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு பொழிப்புரையாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், செந்தாமரை மலர் போலும் என் உள்ளத்தாமரையிலும் எழுந்தருளியிருக்கும் செந்தாமரை அரும்பு போன்ற தனங்களை உடைய பாலாம்பிகையே அன்னை அபிராமி நல்லாளின் அழகு சேர்ந்த கருணை பொழியும் திருவடி தாமரைகளையும் முதலிலே வெளித்தாமரைகளை சொல்கிறார். அப்புறமாக திருமுகத்தாமரைகள் வதனாம்புயம், திருக்கரத்தாமரை கராம்புயம், தென் திருவடி கமலங்களும் ஆகிய பற்றுக்கோடுகள் அன்றி வேறு எதுவும் புகலிடம் அடியேன் கண்டினேன் இல்லை என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார். இதற்கு தமிழறிஞர் கீவாஜா அவர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நயனம் கருணை குறிப்பையும் வதனம் கருணை மலர்ச்சியையும் திருக்கரங்கள் அபயத்தையும் வரத்தையும் திருவடி அமைதியையும் இதரையே காட்டின. ஆகவே அன்னையினுடைய கரங்களும் திருமுகமும்
திருக்கரங்களும் திருவடிகளும் எப்படி அருள் புரிகின்றன என்பதை வழக்கத்தான் அபிராமிப்பட்டர் இந்த பாடலை பாடுகிறார். ஒவ்வொரு தாமரையாக கண்ட இந்த அன்பரின் மனமாகிய வண்டு இறுதியிலே அன்னையின் சரணாம்புயத்தில் படிந்து இன்பத்தேனை உண்ணத் தொடங்கிவிட்டது. சரணமே மோட்சமாக இருப்பது என்று குக்கிவாஜா தன்னுடைய சிறப்பு குறிப்புரையிலே குறிப்பிடுகிறார். எம்பெருமாட்டி கோமளாங்கி, அவள் அங்கங்கள் மெல்லிய தாமரைகள், அவை மென்மையாக இருந்தாலும் தஞ்சம் புகுந்த அடியாரை காக்கும் வன்மை உடையவை என்கிறார். ஆகவே இந்த பாடலை நாம் இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை நாம் பாடி நிறைவு செய்யலாம். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் அல்லாள் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அடுத்த பாடலாக நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு பாடல் இருக்கிறது. அதாவது 59வது பாடலை நாம் ஏற்கனவே சிறப்பு பதிவாக கும்பம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் பாட வேண்டும் என்று நாம் முன்னதாகவே கொடுத்திருக்கிறோம். அன்னையின் இயல்பு என்ற தலைப்பின் அந்த பாடலுடைய பயன் நம் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர நாம் அந்த பாடலை பாடி பயன்பெறலாம். அந்த பாடலை பற்றிய மீண்டும் ஒரு நினைவூட்டும் குறிப்புகளையும் அடுத்த பாடலான 60வது பாடலை திருவடியை வைக்கும் இடங்களாக அன்னையின் திருவடிகள் வைக்கப்படும் இடங்கள் என்ற தலைப்பிலே அபிராமிப்பட்டர் பாடிய பாடலை பாடி நாம் மெய்யுணர்வு பெறலாம் என சொல்லி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.